இளையராஜாவும் நானும் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பே நண்பர்கள் என்றும் தங்களுக்கு இடையே இருக்கும் சிக்கலை காலம் தீர்த்து வைக்கும் என்றும் பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியன் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் நமது செய்தியாளர் விஜயலட்சுமி SP பாலசுப்ரமணியத்துடன் பிரத்யேகமாக நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். அவங்களோட 50வது வருடம் இசை பயணத்துல இப்போ நடந்த கச்சேரிகள்ல நீங்க இளையராஜா சாரோட பாடல்களை பாடல, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட மனசை பாதிச்சது? மனசை பாதிச்சது உண்மைதான், அது நிச்சயமாக உண்மைதான். ஆனால் என் நிகழ்ச்சியை பாதிக்கல. அவர் ஏற்பாடு பண்ணின ஒரு லா ஃபார்ம் அவர் பர்மிஷன் இல்லாமல் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அதனால் அவர் பாடல்கள் நான் பாடலை, மற்ற பாடல்கள் பாடிட்டுருக்கிறேன். அதனால் குறை ஒன்றும் நடக்கலை. உண்மை சொல்ல போனால் இது நான் ஃபேஸ்புக்கிலே இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் யாரையும் தப்பு சொல்லலை, நடந்திருக்கு. அவர் பாடல் பாட முடியாமல் போகலாம். தயவு பண்ணி தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தணும்னு சொல்லி தான் அறிக்கை விட்டுருக்கேன். எல்லாரும் வராங்க. ஒருத்தருமே எந்த பாடல் பாடலைன்னு என்னை கேட்டது கிடையாது. கடவுள் புண்ணியத்தில் நிறைய பாடல்கள் வேறு இசையமைப்பாளர்களுக்கும் பாடின பாடல்கள் உண்டு. அது அவங்க என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு அதனால் ஒரு குறையும் கிடைக்கல. மனசு கஷ்டம்ன்றீங்க இல்லையா, நிச்சயமாக மனசு கஷ்டம்தான். கண்டிப்பாக எங்களால் புரிஞ்சுக்க முடியுது சார். வருங்காலத்தில் நீங்கள் இளையராஜா சாரோட பாடல்களை பாடுவீங்களா, இல்லை அதுக்கான முயற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அது காலம்தான் நிச்சயிக்கப்படணுமா, காலம்தான் நிச்சயம் செய்யணும். காரணம் என்னென்னா, அவருக்கும் எனக்கு எந்த விதமான ஒரு அபிப்பிராய வேறுபாடே கிடையாது. நாங்கள் நண்பர்கள் தான், வாடா போடான்னு பேசக்கூடிய நண்பர்கள் தான். இது எதுக்கு நடந்ததுன்னு எனக்கும் தெரியாது. காலம் எப்படி நிர்ணயிக்குமோ அப்படி நிர்ணயிக்கட்டும், நடக்கட்டும். நான் எதுக்குமே தலை வணங்கி இருப்பேன். நான் தலை ரொம்ப நிமிர்ந்து என்ன அப்படி நான் பாடினா அப்படி கிடையவே கிடையாது. எந்த பாடலும் என் சொந்தம்னு நினைக்கிறவனே கிடையாது. நான் எல்லா பாடலுக்கும் சொந்ததாரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு டைரக்டர் சிச்சுவேஷன் சொல்லுவார், இசையமைப்பாளர் அழகான பாணி பண்ணுவார், அதுக்கு கவிஞர் அழகான வரிகள் எழுதுவார். நாங்கள் அழகாக பாடுறோம். அந்த இசை கருவிகள் வாசிக்கக்கூடியவங்க ரொம்ப அழகாக வாசிக்கிறாங்க. அது அழகாக பதிவு பண்ணணும், ஒளிப்பதிவு பண்ணணும். பண்ணினதுக்கப்புறம் அழகாக பிக்சரைஸ் பண்ணணும், ஆக்ட் பண்ணணும். ஸோ ஒரு தடவையும் நான் சொல்லியிருப்பேன், எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டுன்னு ஒரு கேடயம் கொடுத்து அதை கையில் வச்சு இதில் ஒரு அழகாக ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணியதுனால ஒரு 35% இது எனது. இதில் 65% மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சேரும். அவங்க எல்லாரோட சார்பில் இந்த கேடயம் நான் வாங்கிக்கிறேன்னு தான் சொல்கிறேன். அதனால் நல்ல பாடல்கள் கொடுத்த எல்லோருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த காப்பிரைட் ஆக்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இந்தியாவில். எனக்கே நிச்சயமாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் அவருக்கு ஃபோன் பண்ணியாவது இந்த மாதிரி போகிறோம்டா நான் பாடல் பாடலாமேன்னு கேட்டிருப்பேன். அது கேட்குறதுக்கு எனக்கு ஐயமே கிடையாது, நான் வெக்கப்படுறதும் கிடையாது. ஆனால் அதை பற்றி தெரியாது. ஏன்னா இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஆகஸ்ட் 14 ஆரம்பிச்சிருக்கிறோம் இங்கே டொரண்டோவில். அதுக்கப்புறம் we went to Russia, we went to Malaysia, we went to Singapore, we went to Colombo. அண்ட் தென் இப்போது இத்தனை நாள் இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்துட்டுருக்குன்னு ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் வந்துட்டுருக்குறோம். ஒரு சச்சரவும் கிடையாது. இப்போது அமெரிக்கா வரும்போது திடீர்னு இது ஏன் நடந்ததுன்னு எனக்கும் தெரியாது. அதனால் இப்போ எல்லாருமே கேட்கலாம், ஏன் சார் நீங்கள் ஒரு தடவை அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இது சால்வ் பண்ணலாமேன்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன தன்மானம்னு ஒன்று இருக்கும், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கும். நான் அவரை குறைச்சி நான் பேசவே இல்லை, என்ன நான் தாழ்மையாக சொல்லவே இல்லை, என்ன ரொம்ப வசத்தியும் நான் பேசுகிறது கிடையாது. ஆக்சுவலி
215 அவர் இந்த ரைட்ஸ் எல்லாம் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ அன்னைக்கு அவர் பண்ணின ப்ரெஸ் இது ஆடியோ ரிப்போர்ட் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, நான் படித்தேன். 215 அவரோட சேர்ந்தும் அவரோட இல்லாமையும் நான் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சலா என்னன்னா, ஒவ்வொரு ஸ்பான்சரும் இந்த நிகழ்ச்சி பண்ணும்போது அவங்க ஒரு தொகை ஐபிஆர்எஸ்க்கு கட்டிடுறாங்க. அதிலிருந்து யாருக்கு ராயல்ட்டி போகுமோ அவங்களுக்கு போயிட்டுருக்கு. அது மட்டும் கட்டினாங்களா இல்லையான்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன், அது என்னுடைய கடமை. அதுதான் நான் கேட்டுட்ருக்கிறேன் தவிர ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கணும்னு தெரியாது. பட் ராஜா சார் இந்த மாதிரி ரைட்ஸ் வாங்கியிருக்கார், அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த 2 வருஷ காலகட்டத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பாடலும் பாடிருக்கிறேன், 2 பேர் சேர்ந்தும் நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறோம். எப்போவுமே இந்த விஷயத்தை பற்றி அவரும் சொன்னது கிடையாது, எனக்கும் நிச்சயமாக நான் பாடுற பாட்டு மேலே சத்தியமாக சொல்கிறேன், இது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் எனக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கறதுலையோ இல்லைன்னா கேபிட்டல் ஃபிலிம் ஒர்க்ஸில் இந்த ஒரு லெட்டர் அனுப்புறதுலையோ எனக்கு எந்த விதமான ஒரு வேறுபாடு கிடையவே கிடையாது. நிச்சயமாக அனுப்பிச்சிட்டு ஐயா அந்த மாதிரி ரூல் இருக்கும்போது பர்மிஷன் வாங்கி எனக்கு தெரியாமல் போச்சு. பட் இப்போ எனக்கு இந்த லாயர் நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பெயின். என் நண்பர் தானே ஏன் இப்படி நடந்ததுன்னு, அவரை நான் தப்பே சொல்லலை. அப்படி லாயிருந்தால் அவர் கேட்குறதுல உரிமை இருக்குது, அவருக்கு ஒரு தப்புமே கிடையாது. ஆனால் எனக்கு தெரியாமல் நடந்து போச்சு. அதுக்கு இந்த அளவுக்கு அவரும் ஒரு ஃபோன் பண்ண அவங்க ஆஃபீஸ்லேருந்து கூட எனக்கு கேட்டிருக்கலாம், சார் நீங்கள் போகிறீங்களே, ராஜா சார் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு, நீங்கள் ஒரு லெட்டராவது அனுப்பணுமேனு. அது இல்லாமல் திடீர்னு ஒரு லாயர் நோட்டீஸ் இப்போ எனக்கு மட்டுமே இல்லை, என்னுடைய ஸ்பான்சர்ஸ்க்கெல்லாம் வந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துல எங்கெங்கே எந்தெந்த தியேட்டரில் பண்ணுறோமோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு விதமான மனசுக்கு கஷ்டம் எனக்கு. சரி, கடவுள் ஏதோ எனக்கு ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கார். இந்த நிகழ்ச்சி யூஎஸ் வரும்போதுலேருந்து இது முதல். அதுக்கப்புறம் என்னுடைய ஹோட்டலில் இருக்கும்போது என்னுடைய பையில் இருக்கிற பாஸ்போர்ட்டு, கார்ட்ஸு, பணம் எல்லாம் திருடப்பட்டது. எது இருந்தாலும் நான் நம்பி இருக்கிறது இசையை, நம்பி இருக்கிறது ஆடியன்ஸு. அவங்க உங்கள் பாடல் நல்லா இல்லைன்னா யாருமே என்னை கூப்பிட மாட்டாங்க, நானும் போய் பாடவே மாட்டேன். இதுவரையிலும் அந்த அளவுக்கு எனக்கு எங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. கடவுள் புண்ணியத்தில் நல்லா போயிட்டுருக்கு. நான் சொன்னேன், ஒரு சின்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கும். அதனால் இது எப்படி சால்வ் ஆகுமோ என்ன எனக்கு தெரியாது. But always my respect to Ilayaraja is the same. He is the most prolific and genius I have ever come across working with. நான் இந்தியாவில் இருக்கிற ஏறத்தாழ எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்டையும் வேலை பார்த்துருக்கேன். அவர்கிட்ட வேலை பார்க்குறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமான விஷயம், அதிர்ஷ்டமான விஷயம். நான் ஏதோ வேறு நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி அவருக்காக நான் பிறந்திருக்கேன், எனக்காக அவர் பிறந்திருக்கார், இது நிச்சயம். இப்போ நானும் நம்பலை, அவரை நம்பலைன்னா கூட ஆடியன்ஸ் எல்லாருமே நினைக்கிறது அதுதான். அதனால் காலமே இதுக்கு ஒரு தெளிவான ஒரு நிர்ணயத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த காலகட்டத்தில், அந்த நோட்டீஸ் வந்த கட்டத்தில் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. நான் இதுக்கு எங்கேயுமே இது விவரத்தையும் கூடிய நிறைய பேர் அங்கேருந்து என்ன பேச கேட்டிருக்காங்க. இப்போ என்ன ஆறுது, மன்னிக்கணும், மீடியாவில் கூட ஒரு வார்த்தை சொன்னால், நான் எல்லாரும் பற்றி சொல்லலை, ஜெனரலாக நடக்கிறது சொல்கிறேன், ஒரு வாரத்துக்கு 1000 அர்த்தங்கள் கொண்டு வர்றாங்க. இது காலத்தில் எவ்வளவு பெரிய காயமானாலும் அது நிவாரணம் ஆகிடும். ஆனால் இது போட்டு நம்ம வேறு விதமாக அவங்க சொல்லி இவங்க சொல்லி பெருசாகக்கூடாது. அதனால் நான் தாழ்மையாக வினயமாக கடவுளை வேண்டிக்கொண்டு கும்பிட்டு ஒவ்வொரு நாளும் நான் பாட்டு பாடிட்டுருக்கிறேன். இதில் எனக்கு நடந்த கஷ்டத்தை பற்றி அந்த நிமிஷத்தில் நடந்த கஷ்டம் உண்மை மனசில் இருக்குது. ஏன்னா நண்பராக இருக்கிறதுனால, நான் அவர் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாலேருந்து எனக்கு நண்பர், நாங்கள் எல்லாம் சேர்ந்து வேலை பண்ணோம், அதனால் இருந்தது. ஆனால் இப்போ அதுவும் கம்மியாகிடுச்சு காலம். என்னுடைய தொழில் பாட்டு பாடுறது, அது பாடிட்டுருக்கிறேன். அவர் நல்லா இருக்கணும், நன்றாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இன்னும் நிறைய இசை பண்ணி மாதிரி நிறைய சிங்கர்ஸ்க்கு வாழ்க்கை கொடுக்கணும். இதுதான் கடவுளுக்கு உண்மையான என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாங்க சார், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லணும்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் 2 பேருமே, இளையராஜா சாராக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நம்ம மக்களுக்கு 2 கண்கள் மாதிரி. அதனால் நீங்கள் திரும்பவும் கண்டிப்பாக சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம். நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நேயர்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னால் நான் எல்லாம்
இது வந்து புதிய தலைமுறை சேனலில் வந்ததுக்கப்புறம் எல்லா சேனல்லும் இந்த நியூஸ் வந்துடும். நீங்கள் தலைப்பு போடும்போது ஒரு விதமாக யோசனை பண்ணுற மாதிரி பார்வையாளர்களுக்கு தலைப்பு கொடுக்காதுங்க. என் மனசு புண்ணானது அப்படின்னு போட்டிங்கன்னா அது வேறு விதமாக போகும். நான் எதை பற்றி சொன்னேன், எதுக்கு சொன்னேன் அப்படின்றது பாலு சார் விவரணம் அப்படின்னு சொல்லி போடுங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் படிப்பாங்க. தலைப்பு செய்தியில் போடும்போது ஒரு தனிப்பட்ட வகையில் அது மட்டும் ஹைலைட் பண்ணோம்னா எல்லாருக்கும் அது நெகட்டிவாக தான் போகும். உண்மை தெரியணும் எல்லாருக்கும், அவ்வளவுதான் நான் சொல்கிறது. இதில் யாரையும் நான் தப்பு சொல்லலை, ஒன்றுமே செய்யலை. சில பேர் வந்து எனக்கும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க, அவருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. தயவு பண்ணி இதனால் நீங்கள் 2 வர்க்கம் ஆகாதீங்க, ரொம்ப தப்பு. நம்ம எல்லாருமே இசை நம்பி இருக்கிறோம். இளையராஜா சாராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நீங்கள் 2 பேரோட பாட்டுக்கள் ரொம்ப அருமையாக ரசித்து எங்களை வாழ்த்துறவங்களா இருக்கட்டும். இதில் வந்து ராஜா வேற பாலு வேறன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எங்களை இணைத்து வச்சிருக்கிறது இசைதான். இசையால் எல்லாரும், உலகத்திலே எல்லா குடும்பங்கள் இசை கேட்குற அவங்க இசை தயாரிப்பாளர்கள் எல்லாருமே ஒரே ஒரு குடும்பம்தான். தயவு பண்ணி இது பெருசு பண்ணாதீங்க. நீங்கள் அது எப்படி சால்வ் ஆகணுமோ அப்படி சால்வ் ஆகும். இது நல்லபடியாக நடக்கணும்னு நானும் வேண்டுகொள்கிறேன். தயவு பண்ணி இந்த டிஸ்கஷன்ஸ் நிறைய பண்ணி உங்ககிட்ட இருக்கிற அபிப்பிராயமே வந்து எங்கள் அபிப்பிராயம் மாதிரி இல்லை எல்லாரும் தலையில் வச்சு இது பெருசு பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் திங்க் ஜெனியன்லி அண்ட் திங்க் பாசிட்டிவ்லி. எல்லாம் நல்லது நடக்கும். நன்றி. 50 வருஷம் என்னோட பயணம் செஞ்ச உங்கள் எல்லோருக்கும், என்னுடைய இசையமைப்பாளர்களுக்கும், என்னுடைய கவிஞர்களுக்கும், எல்லா மொழிக்கு சேர்ந்தவங்க, இசை வாத்திய கருவிகள் வாசிக்கக்கூடியவங்களுக்கும், என் ரெக்கார்டிஸ்டுக்கும், நடிகர்களுக்கும், பாட்டுக்கு உயிர் ஊட்டிய நடிகர்களுக்கும், அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிகளுக்கும், டைரக்டர்களுக்கும், ப்ரொடியூசர்களுக்கும், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் மேலாக கேட்டு என்னை வாழ்த்துட்ருக்கிற என்னோட பயணம் செஞ்சிட்ருக்கிற நீங்கள் ரசிகர்கள், நீங்கள் இல்லாமல் யாருமே கிடையாது. ஸோ நன்றி.